வணக்கம். வரலாற்றின் பக்கங்களில் மறைக்கப்பட்ட ஆனால் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான உணர்ச்சிகரமான ஒரு உண்மைச் சம்பவத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். தில்லையாடி வள்ளியம்மை, இப்படி ஒரு பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? போற்றப்படாத ஒரு மாபெரும் வீராங்கனை அவர். சரி, சற்றும் தாமதிக்காமல் இந்த வரலாற்று தொகுப்புக்குள் நாம் நேரடியாக நுழையலாம், வாருங்கள். வெறும் 16 வயது. சற்று யோசித்து பாருங்கள். 16 வயதில் ஒரு தேசத்திற்காக தன் உயிரையே தியாகம் செய்தது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? 16 வயது என்பது குழந்தைகள் விளையாடி மகிழும், உலகைப் பற்றி புதிதாக கற்றுக்கொள்ளத் தொடங்கும் ஒரு மிக இளம் வயது இல்லையா? ஆனால் அந்த பிஞ்சு வயதிலேயே இரும்பு போன்ற உறுதியுடன் மரணத்தை முத்தமிட்ட அந்த வீரத் திருமகள் யார்? இதுதான் இன்று நாம் தேடப்போகும் விடை. அந்த வீரத் திருமகள் வேறு யாருமல்ல, தில்லையாடி வள்ளியம்மை. அவர்களைப் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை முதலில் பார்ப்போம். வள்ளியம்மை ஒரு மிக எளிய தமிழ் குடும்பத்தில் பிறந்தவர். முனுசாமி, மங்களம் தம்பதியருக்கு அன்பு மகளாக அவர் பிறந்தார். இவர்களது பூர்வீகம் தமிழ்நாட்டில் இருக்கிற தில்லையாடி என்கிற ஒரு சின்ன கிராமம். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், வள்ளியம்மை பிறந்த மண்ணோ பல 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள தென்னாப்பிரிக்காவின் ஜொஹானஸ்பர்க் நகரம். பூர்வீகம் இங்கே இருந்தாலும் அவர் வளர்ந்த சூழ்நிலை முற்றிலும் வேறானதாக அமைந்திருந்தது. ஜொஹானஸ்பர்க் நகரத்தில் ஒரு தமிழ் சிறுமியின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று இப்போது பார்க்கலாம். வள்ளியம்மையின் இளமை பருவம் ஒன்றும் அவ்வளவு எளிமையானதாக இல்ல. தென்னாப்பிரிக்காவில் அந்த காலகட்டத்தில் சிறுபான்மை மக்கள் மீது காலனித்துவ அரசு கடுமையான ஈவு இரக்கமற்ற சட்டங்களை திணித்தது. குறிப்பாக அவரது சமுதாய மக்கள் மிக கொடூரமான பாகுபாடுகளுக்கு ஆளானார்கள். இப்படிப்பட்ட கொடிய உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு இருண்ட சூழலில்தான் வள்ளியம்மை வளர்ந்தார். தன்னை சுற்றி நடக்கும் அநீதிகளை பார்த்து அந்த பிஞ்சு மனம் அப்படியே கொதித்தெழுந்தது. இந்த கட்டத்தில்தான் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுகிறது. காந்தியடிகளுடனான சத்தியாகிரக போராட்டம். முதலில் சத்தியாகிரகம் என்றால் என்ன? அநீதியான சட்டங்களுக்கு எதிராக மகாத்மா காந்தி அவர்கள் தொடங்கிய அறவழி போராட்டம் மற்றும் அஹிம்சை வழியிலான எதிர்ப்பு இயக்கமே சத்தியாகிரகம் எனப்படுகிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆயுதங்களில்லாத இந்த அமைதி போராட்டத்தில் நீதிக்காக குரல் கொடுக்க வள்ளியம்மை மிகுந்த உற்சாகத்தோடு தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்டார். வள்ளியம்மையின் போராட்டப் பயணத்தை கொஞ்சம் கவனித்துப் பாருங்கள். தனது 13வது வயதிலேயே அவர் இந்த போராட்டக் களத்தில் குதித்தார். எவ்வளவு பெரிய தைரியம்! போராட்டத்தின் போது அரசு அதிகாரிகள் துப்பாக்கியை நேரடியாக நீட்டி அச்சுறுத்திய போது கூட கொஞ்சமும் பின்வாங்காமல் நெஞ்சை நிமிர்த்தி வீரத்தோடு நின்றார் அந்த சிறுமி. இதனால் காவலர்களால் அவர் கைது செய்யப்பட்டார். இது அவரது அசாத்தியமான துணிச்சலை நமக்கு உணர்த்துகிறது இல்லையா? அடக்குமுறையும் சிறைவாசமும். அடுத்து என்ன நடந்தது என்று பார்ப்போம். தனது உறுதியான தளராத போராட்ட குணத்திற்காக வெறும் 16 வயதே ஆன அந்த சிறுமிக்கு 3 மாத கால கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நினைத்து பாருங்கள், அந்த அதிகார வர்க்கம் எவ்வளோ இரக்கமற்றதாக இருந்திருக்கும் என்று. அந்த கொடிய சிறைச்சாலையின் கடுமையான சூழல், மேலும் அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட கடினமான உடல் உழைப்பு, இதெல்லாம் அந்த மென்மையான உடலை அப்படியே உருக்கிவிட்டது. இதன் விளைவாக அவர் மிக கடுமையான ஒரு நோய்க்கு ஆளானார். உடல் அளவிலும் மன அளவிலும் சொல்ல முடியாத வலிகளை அனுபவித்த நிலையிலும் அவர் தனது கொள்கைகளிலிருந்து ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை. இந்த அளப்பரிய மன உறுதி நிஜமாகவே நம்மை வியக்க வைக்கிறது. இப்போது நாம் இந்த வரலாற்று தொகுப்பின் மிக முக்கியமான உணர்ச்சிகரமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். 16 வயது வீரமரணம். பிப்ரவரி 22 சிறையில் இருந்தபோது தொற்றிய அந்த கடுமையான நோயின் காரணமாக தனது வலிகளையெல்லாம் பொறுத்து கொண்ட அந்த மாபெரும் துணிச்சலான உயிர் பிரிந்த மிக துயரமான நாளிது. தேசத்தின் உரிமைக்காக ஒரு உயிர் தன்னைத்தானே மெழுகுவர்த்தியாக உருக்கிக் கொண்ட நாள். வெறும் 16. ஆமாங்க, தனது வாழ்வின் வசந்த காலத்தை காண வேண்டிய வயதில், அந்த பிஞ்சு வயதிலேயே அவர் ஈக மரணம் அடைந்தார். இந்த ஒரு உண்மை அவர் செய்த தியாகத்தின் எல்லையற்ற ஆழத்தை நமது நெஞ்சத்தில் ஆழமாக பதிய வைக்கிறது. அழியாத தியாகமும் வரலாறும், இதுதான் நமது இறுதிப் பகுதி. மகாத்மா காந்தி அவர்கள் மிகவும் நெகிழ்ந்து போய் வள்ளியம்மையை இந்தியாவின் பெருமைக்குரிய மகள் என்று புகழ்ந்துரைத்தார். ஒரு தேசத்தின் தந்தையாலேயே இப்படி ஒரு புகழாரம் சூட்டப்படுகிறது என்றால் அந்த பெண்ணின் தியாகம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும்? அவரது தியாகம் ஒருபோதும் மறக்கப்பட மாட்டாது என்பதை இந்த வார்த்தைகள் ஆணித்தரமாகச் சொல்கின்றன. வரலாறு அவரை வெறும் வார்த்தைகளால் மட்டும் சுருக்கிவிடவில்லை,
இன்றும் அவரது பூர்வீக கிராமமான தில்லையாடியில் அவரது மாபெரும் தைரியத்தையும் ஈகத்தையும் என்றென்றும் போற்றும் வகையில் ஒரு நினைவு மண்டபம் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. இது அவரது அழியாத புகழுக்கான ஒரு நிரந்தரச் சான்று.